Hello everyone, Namadan Gauri and hello my dear MG squad. தமிழ்நாட்டுல கண்டினியூஸா பவர் கட் இருந்துகிட்டே இருக்குது. பவர் கட் இருக்கிறதுனால சில இடங்கள்ல ஸ்கூல்ஸ் எல்லாம் மூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் ராத்திரி கூட மக்கள் ப்ரொடெஸ்ட் பண்றாங்கங்கிற ஒரு நியூஸ் இல்லாம தாண்டி போக முடியல. டெய்லி நைட் வந்து மக்கள் ரோட்ல இறங்கி எலக்ட்ரிசிட்டி இல்ல, பவர் இல்லன்னு சொல்லி மக்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இவ்ளோ விஷயம் வந்து தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்குது. மாற்றம்னு சொன்னீங்களே, இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கல, இப்போ இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இதுதான் தாவேகா கொண்டு வந்த மாற்றமா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி டிஎம்கேவோட இப்போ இருக்கிற எம்எல்ஏ, இதுக்கு முன்னாடி இருந்த எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர், ஏன் அவரோடதுல இருந்தே நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். அவர் எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டரா இதே டிபார்ட்மெண்ட் இதுக்கு முன்னாடி ஹோல்ட் பண்ணியிருக்காரு. சோ அவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான விமர்சனத்தை இப்போ வச்சிருக்காரு. இது பொலிட்டிக்கல் விஷயம். பட் இது போக நான் சொல்றேன், நம்ம கண்ணு முன்னாடி தமிழ்நாட்டில் இப்போ பரவலா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், நிறைய இடத்துல பவர் கட் நடந்துட்டு இருக்குது. நடக்குதா நடக்கலையாங்கிறதுலாம் கேள்வி இல்ல, நடக்குதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாடு ஃபுல்லா பவர் கட் நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்குது. தமிழ்நாடு கவர்மெண்டோட அபிஷியல் டான்கெட்கோ, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்டோட எலக்ட்ரிசிட்டி போர்டோட அபிஷியல் போஸ்ட நான் இப்போ உங்ககிட்ட வாசிக்கிறேன். இது வந்து ஜூன் 14 காலையில 10:53 AM க்கு அவங்க அப்டேட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் நாங்க சரி செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்டேட் பண்ண லிஸ்ட்லயே இருக்கிற நம்பர்ஸை பார்த்தா தலை சுத்தி போக வச்சிருது. பெருவிலை அப்படிங்கிற ஒரு ஏரியா கன்னியாகுமரியில இருக்குது. இந்த இடத்துல வந்து நைட் 12:45 போன பவர் கட்டை நாங்க சரி செஞ்சிட்டோம்னு போட்டிருக்காங்க. டியூரேஷன் எவ்வளவு நேரம்? 17 hours 15 minutes. 17 மணி நேரம் 15 நிமிஷத்துக்கு எலக்ட்ரிசிட்டி இல்லனா இந்த வெயில்ல ஆர் பெருசா மழை பெய்யட்டுமே, அந்த சைடுலாம் கொஞ்சம் மழை பெய்யுது, பெரிய மழை பெய்யட்டும், வெயிலோ மழையோ வீட்டுக்குள்ள தான் இருந்தாகணும். அப்படி பயங்கரமா இருக்கிற நேரத்துல இப்படி பவர் கட் ஆச்சுன்னா எப்படி மக்கள் மேனேஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறப்பமே அவ்வளவு கேள்வி இருக்குது. மக்கள் நிறைய இடத்துல ரோட்ல வந்து ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. கண்டினியூஸா பார்க்க முடியுது. ஈசிஆரா இருக்கட்டும், சென்னையிலே நார்த் சென்னையா இருக்கட்டும், அப்புறம் தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல வந்து மக்கள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் டெல்டா பகுதிகள், இந்த தஞ்சாவூர் சைடு நம்ம அதிகமா வந்து விவசாயம் நடக்கக்கூடிய இடங்கள்ல 3 phase பவர் தேவை எலக்ட்ரிசிட்டிக்கு, அந்த மெயினா ஃபார்மிங் இதுக்கு. அதுக்கு ஒழுங்கா கிடைக்கல, வச்ச பயிரை வந்து நாங்க மெயின்டைன் பண்ண முடியல, அது எங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு விவசாயிங்க பயங்கரமா புலம்பிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் நம்ம அதிகமா கேள்விப்படாத அளவுக்கு ரீசன்ட் பாஸ்ட்ல நம்ம இவ்ளோ பவர் கட் பிரச்சனை பார்த்ததில்ல, மக்கள் வந்து நைட் வந்து ரோட்ல உட்கார்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல. இப்போ நம்ம அதை பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஏன் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத தான் முடிஞ்ச அளவுக்கு டீடைல்டா அப்போசிஷன் பார்ட்டிஸ் என்ன சொல்றாங்க, ரூலிங் பார்ட்டி என்ன சொல்றாங்கங்கறத நம்ம இன்னைக்கு டீடைல்டா பார்க்க போறோம். தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி தாவேகா கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இருந்த மிகப்பெரிய பிரச்சனையா வந்து கோயம்புத்தூர்ல அந்த சிறுமிக்கு நடந்ததை பத்தி மொத்த தமிழ்நாடே பேசுச்சு. அதையும் நம்ம வந்து டீடைல்டா கவர் பண்ணிருந்தோம். இப்போ பவர் கட்டை பத்தி பேசுறோம். எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, மக்கள் சைடுல இருந்துகிட்டு என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத முடிஞ்ச அளவுக்கு டீடைல்டா நம்ம சேனல்ல எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன். அதை நீங்க கண்டினியூஸா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஏன்னா சில பேர் நான் பேசலன்னா அங்கங்க பேசிட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சு, சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நீங்களும் பார்க்கலாம் நான் என்ன பேசுறேங்கிறத. சோ சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. இப்போ என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு இஸ் அண்டர் சிவியர் பவர் கட். எஸ், இதுல டவுட்டே கிடையாது. இது 100% உண்மை. நீங்க வந்து யாரை வேணாலும் பிடிக்கட்டும், யாரை வேணாலும் பிடிக்க வேணாம்னு சொல்லிட்டு எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணாம இருங்க. பட் ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க தமிழ்நாட்டுல இருந்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ்ல கண்டிப்பா ஒரு முறையாவது பவர் கட் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அண்ட் நிறைய இடத்துல பிரச்சனை எப்போ பெருசாகுதுன்னு பாத்தீங்கன்னா, பவர் கட் ஆகுது, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல வந்துருச்சுன்னா பிரச்சனை கிடையாது, அதுக்கு யாரும் இங்க ப்ரொடெஸ்ட் பண்ணல. பட் பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, பீக் சம்மர். ஓகேவா? சோ இப்போ நம்ம ஆல்ரெடி பேசிட்டு இருந்தோம். நம்ம ஒரு 1 மந்த்க்கு முன்னாடி, 1 மந்த்ல நான் வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி நான் பர்சனலா வீடியோ போட்டிருந்தேன் இதே சேனல்ல. நீங்க வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி போய் பாத்தீங்கன்னா எல் நினோ பத்தி எல்லாம் பேசியிருந்தோம். யூரோப்லலாம் வந்து பயங்கரமா ஹாட் பாக்ஸ் மாதிரி மாறிட்டு இருக்குது. வேர்ல்டு வந்து இல்லாத அளவுக்கு ஒரு பயங்கரமான ஹீட் வேவ்ல இருக்குது. நிறைய இடத்துல ஹீட் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகமா இருக்குது. இதெல்லாம் நம்ம சேனல்ல பேசியிருந்தோம். இட்ஸ் சூப்பர் எல் நினோன்னு. அப்போ இது வரப்போகுதுன்னு இன்னைக்கு நம்மளுக்கு தெரியல, நம்மளுக்கு பல வருஷமா தெரியும், பல மாசமா தெரியும் சூப்பர் எல் நினோ வரப்போகுதுன்னு. ரீசன்ட் டைம்ஸ்ல இந்த ஜான்ல இருந்தே பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்விரான்மெண்டலிஸ்ட் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இங்க பாருங்க சூப்பர் எல் நினோ வரப்போகுதுன்னு. இதுதான் காரணம்னு சொல்ல. பட் இதுவும் ஒரு விஷயம், அதாவது வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய ஹீட் இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்ன நடக்குது, எவ்வளவு பவர் கன்சியூம் பண்ண போறோம் அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட் முன்னாடியே கால்குலேட் பண்ணி அவ்வளவு பவரை வந்து நம்ம மக்கள் கிட்ட போய் சேர்க்கணும். கரெக்ட்டா? இப்போ இது நடக்கலங்கிறது தான் வந்து மக்கள் கிட்ட இருந்து அண்ட் அதே மாதிரி எதிர்க்கட்சிகள் கிட்ட இருந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய குரலா இருக்குது. இதுல பீப்பிளுக்கு இருக்கிற ப்ராப்ளத்துல இருந்து நம்ம வர ஆரம்பிச்சிரோம். அதுக்கப்புறம் வந்து டிஎம்கே என்ன சொல்றாங்க, கம்யூனிஸ்ட் பார்ட்டி, இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட சப்போர்ட்ல தான் கவர்மெண்டே நடத்திட்டு இருக்காங்க. ஆனா கம்யூனிஸ்ட் பார்ட்டியில இருக்கிறவங்களே வந்து சண்முகம் அவங்க, சோ சிபிஐஎம் தலைவர், அவரே வந்து ஸ்ட்ராங்கா விமர்சிச்சிருக்காரு. சோ என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நம்ம வந்து முதல்ல இதுல இருந்தே வந்துருவோம். மக்களோட பிரச்சனை நான் எதை பாக்குறேன்னு பாத்தீங்கன்னா, பீக் சம்மர்ல எல் நினோ மாதிரி சூப்பர் எல் நினோலாம் சொல்றாங்க, வெயில் இவ்வளவு இருக்கிற நேரத்துல மக்கள் வந்து நைட்டு தூங்குறப்போ வேர்த்து ஊத்துது. லிட்டரலா நம்ம ஃபீல் பண்ண முடியுது. கரெக்ட்டா? 5 நிமிஷம் வெளியே போக முடியல, அவ்வளவு வெயில் அடிக்குது. இப்போ இந்த வெயில்ல வந்து மக்கள் ஆஃப்கோர்ஸ் வீட்டுக்குள்ள வந்து ஏசி போட தான் போறாங்க. ஏசி போடுறப்போ வந்து பவர் கட் ஆகுதுன்னா கடுப்பாக போகுது, ஃபேன் பவர் கட் ஆச்சுன்னா கடுப்பாக போகுது. மக்கள் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் பாக்குறாங்க, மணிக்கணக்காக
ஆகுதுன்னு ரோட்ல வந்து இறங்கி ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதுக்கு ஒரு ஸ்டெப் விட்டேன் பாருங்க. நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சில இடங்கள்ல கம்ப்ளைண்ட் பண்றப்ப அந்த கம்ப்ளைண்ட் ஒழுங்கா ரிசீவ் பண்ணப்படுறது இல்லைன்னா மக்கள் டென்ஷன் ஆறாங்க. ரெண்டாவது விஷயம், அதை ரிசீவ் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் எம்ப்ளாயி யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்க ரெஸ்பாண்ட் பண்ற விதம். ஆல்ரெடி அவன் நைட்டு தூங்க முடியாம கடுப்புல வரான். காலையில ஃபுல்லா ஒவ்வொருத்தனும் ஓடிட்டு இருக்கான். நாள் ஃபுல்லா வேலை பார்க்கறாங்க. மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. உழைச்சிட்டு நைட்டு நிம்மதியா தூங்க முடியலன்னு எரிச்சல்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா, அந்த கம்ப்ளைண்ட் ரிசீவ் பண்றவங்க வந்து அதை ஒழுங்கா ரெஸ்பாண்ட் பண்ணலனால், இல்ல அவங்க வந்து பேசுற ஆட்டிடியூடா இருக்கட்டும், இதெல்லாம் மக்களுக்கு சில இடங்கள்ல டென்ஷன் ஆக்கி அவங்க வந்து இபி ஆபீஸ்க்குள்ளேயே போய் போராட்டம் பண்றத விசிபிளா பார்க்க முடியுது. எல்லாத்துக்குமே விஷுவல்ஸ் இருக்குது. நீங்களே லாஸ்ட் ஃபியூ டேஸ்ல பார்த்திருப்பீங்க. the problem is real. செகண்ட் தாட்ஸே கிடையாது. இப்போ இத பத்தி அப்போசிஷன் என்ன அண்ட் அது மட்டும் கிடையாது. இந்த ப்ராப்ளம் ரியல்ங்கறத தாண்டி ஸ்கூல்ஸ் வந்து 3 ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. அதாவது பெரம்பூர்ல வந்து நைட் வந்து எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை வந்திருக்குது. டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சு. அதை சரி பண்றதுக்கு டைம் ஆகுங்கிறதுனால 3 ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க. காலையில வந்து பசங்களை மேனேஜ் பண்ண முடியாது வெயில்லன்னு சொல்லிட்டு. எனிவே இப்போ வந்து அதுல இருந்து தான் வந்து எக்ஸ் தமிழ்நாடுவோட இபி மினிஸ்டர் செந்தில் பாலாஜி என்ன கேக்குறாங்கன்னா, ஸ்கூல்ஸ் ஆர் ஆன் லீவ் பிகாஸ் ஆஃப் பவர் கட். இது வரைக்கும் வந்து ஸ்கூல் வந்து பவர் கட்னு யாரும் லீவ் விட்டது இல்ல. நீங்க விட ஆரம்பிச்சிட்டீங்க. இதுதான் நீங்க சொன்ன சேஞ்சா? அதுக்கப்புறம் டெய்லி நைட் மக்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஃபியூஸ் திருடு போயிடுதுன்னு சொல்றீங்க. ஃபியூஸ் பகல்ல திருடு போச்சுன்னா நைட் எப்படி பவர் கட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது என்ன மேட்டர்ங்கிறதுக்கு ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் போடணும்னால், இப்படி பவர் கட் ஆயிட்டு இருக்குன்னு உடனே தமிழ்நாட்டோட எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி மினிஸ்டர் நிர்மல் குமார் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் இருக்குதுன்னு ஒரு பஞ்ச லிஸ்ட் பண்ணாங்க. பிரஸ் மீட்ல சொன்னாங்க. மறுபடியும் மல்டிபிள் இடத்துல ரிப்பீட் பண்ணாங்க. சோஷியல் மீடியாலயும் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் பயங்கரமா ஏஜ் ஆயிடுச்சு. கேபிள்ஸ் எல்லாம் பயங்கரமா பல வருஷமா வாங்கி ஒழுங்கான குவாலிட்டி இல்லாம, அப்புறம் அதோட ஏஜும் ரொம்ப வயசாகி அது ஒழுங்கா மெயின்டெனன்ஸும் கிடையாது. இப்படி பல வருஷமா வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டே வந்து ஒரு மோசமா மெயின்டைன் பண்ணப்பட்ட டிபார்ட்மெண்டா இருக்குது. இது தமிழ்நாடு இபி. சோ அது ஒழுங்கான டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் கிடையாது, ஒழுங்கான கேபிள்ஸ் கிடையாது. இதெல்லாம் கம்பைன் ஆகி பீக் சம்மர்ல வந்து இந்த கவர்மெண்ட் உள்ள வருது. மே டு ஜூன் வந்து தமிழ்நாட்டோட பீக் சம்மர். சோ பீக் சம்மர்ல உள்ள வருது. ஆல்ரெடி மெயின்டெனன்ஸ் இல்லாத டிரான்ஸ்ஃபார்மரும் கேபிளும் இருக்குது. அண்ட் தமிழ்நாட்டுல இந்த பவர் தேவைக்கு வந்து இந்த மொத்த டிபார்ட்மெண்டோட தேவைக்கு வந்து 1,40,000 ஸ்டாஃப் வந்து தேவை. ஆனா இருக்கிறது பாத்தீங்கன்னா 70,000 பேர் தான். சோ பாதிக்கு பாதி ஸ்டாஃப் ஃபோர்ஸ் தான் இருக்காங்க. அண்ட் சில இடத்துல, அதாவது இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்கன்னா, இதனால தான் இந்த பவர் கட் ஆகுதுங்கிறதுக்கு சொல்றாங்க. ஏஜிங் டிரான்ஸ்ஃபார்மர், ஏஜிங் கேபிள் நெட்வொர்க்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் இல்லாத ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் கேபிள். அதுக்கப்புறம் சம்மர் வந்து பீக்கா இருக்குது. சோ கன்சம்ப்ஷன் அதிகமாகுது. சோ சம்மர் பீக்கா இருக்குங்கிறப்போ எல்லாருமே ஏசி போடுறாங்க. எல்லாரும் ஒரே நேரத்துல அதிகமா பவரை கன்சியூம் பண்றாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னு சொல்றாங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர் வந்து வெடிச்சிருது, ஃபியூஸ்ல பிரச்சனை வந்துருது, கெபாசிட்டி வந்து ட்ரிப் ஆயிடுது, வெடிச்சிருது. இந்த மாதிரிலாம் வந்து டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. பேசிக்கா ஒரே நேரத்துல எல்லாரும் யூஸ் பண்றாங்க. அதனால சப்ளைல வந்து பிரச்சனை இருக்குது. பேசிக்கா பவர் வந்து தமிழ்நாட்டு கிட்ட இருக்குது. தமிழ்நாட்டு கிட்ட தேவையான அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி இருக்குது. ஆனா அதை போய் சப்ளை பண்ண வேண்டிய டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் வந்து ஒழுங்கா இல்ல. அது வந்து மெயின்டெனன்ஸ் இல்லாம, ஒழுங்கா இல்லாம, ஒரு சிஸ்டமே வந்து பல வருஷமா இபி போர்டே வந்து பல வருஷமா ஒழுங்கா நடத்தப்படாம இவ்வளவு பிரச்சனைகளையும் சேர்த்து வச்சு தான் நாங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு விஷயம் அவங்க போறப்ப என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மிஸ்கிரியன்ட் சில பேர் ஃபியூஸை புடுங்குறாங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம ஒரு வீடியோவும் ரிலீஸ் பண்றாங்க கவர்மெண்ட்ல இருந்து. ஒரு 2 பேரு ஒரு 2 வீலர்ல வந்து ஒரு ஃபியூஸை புடுங்கிட்டு போற மாதிரி ஒரு வீடியோ. இந்த மாதிரி ஃபியூஸை புடுங்குறாங்க. இந்த மாதிரி ஃபியூஸை வந்து நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி திருட்டுத்தனமா புடுங்கி வேணும்னே மக்களுக்கு இந்த பிரச்சனையை உருவாக்குறாங்க அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அவங்க சொல்றாங்க. இதுக்கு தான் முன்னாள் எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் யார் செந்தில் பாலாஜி அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, அவங்க ரிலீஸ் பண்ண ஃபுட்டேஜ்ல அது பகல்ல புடுங்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, பகல்ல எலக்ட்ரிசிட்டியை புடுங்கினா நைட் எப்படி பவர் கட் ஆகும்? பேசிக்கா புடுங்கிட்டாங்கன்னா நீங்க அதை பார்த்துட்டீங்க, நீங்க அதை போய் சரி பண்ணி வச்சிரணும். அப்புறம் யார் அதை தப்பு பண்ணாங்களோ அவங்களை அரெஸ்ட் பண்ணிடணும். அப்போ நைட் எப்படி பவர் கட் ஆகுது? இது வந்து சும்மா சொல்ற ரீசன் மாதிரி இருக்குதுங்கிறத தான் அவங்க அதுக்கு சொல்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னொன்னு இபி மினிஸ்டர் சொன்னது வந்து, சில ஸ்டாஃப், அதாவது உள்ள இருக்கிறவங்களே, எலக்ட்ரிசிட்டி போர்டுக்குள்ள இருக்கிறவங்களே இன்டென்ஷனலா பிரச்சனையை கொண்டு வராங்க. சோ அப்ப ஜர்னலிஸ்ட் கேக்குறாங்க, இன்டென்ஷனலாங்க எத்தனை பேருங்க இப்படி இருக்காங்கங்கிற மாதிரி கேக்குறதுக்கு அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, 99% ஆஃப் த ஸ்டாஃப் ஒழுங்கா தான் இருக்காங்க. பட் ஒரு % கருப்பாடு இருக்காங்க. பேசிக்கா சிஸ்டம்குள்ள இருந்துகிட்டு கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பிரச்சனையை பண்றாங்க. ஒழுங்கா வந்து அவங்க பிஹேவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒழுங்கான வேலையை அவங்க செய்ய மாட்டேங்கிறாங்கங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவங்க போர்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டாஃப் மேலேயே அந்த மினிஸ்டர் வந்து வைக்கிறாங்க. அண்ட் இதெல்லாம் வைக்கிறப்போ ராதாகிருஷ்ணன் தமிழ்நாடு இபி போர்டோட ஹெட், சோ அவங்க என்ன சொல்றாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, 5 லட்சம் டிரான்ஸ்ஃபார்மர் தமிழ்நாட்டில் இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பவர் கன்சம்ப்ஷன் வந்து இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸா வந்து தமிழ்நாடு இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இங்க வந்து பவர் கன்சம்ப்ஷன் இந்த சீசன்ல வந்து அதிகமாகிறது தான் மேஜர் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு அது கூட என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஜர்னலிஸ்ட் கேக்குறாங்க, சில இடங்கள்ல ஆபீசர்ஸ் வந்து ஒழுங்கா ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே, மக்கள் வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு நைட்டு தூங்க முடியலன்னு போய் கேட்க போனா ஆபீசர்ஸ் ஒழுங்கா ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்க ரூடா இருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட்ஸ் வருதுன்னதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படி ஆபீசர்ஸ் ரியாக்ட் பண்றாங்கன்னு தெரிஞ்சிச்சுனால் நம்ம சேவை இண்டஸ்ட்ரியில, சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கும். அவங்க எல்லாருமே எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் மக்களோட பிரச்சனையை கேட்கறதா அவங்களோட முக்கியமான வேலை. அவங்க அதை ஒழுங்கா கேட்காம இருக்காங்கனால் அவங்க தான் இபி போர்டோட ஆக்சுவல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். உள்ள யாருனாலும் மினிஸ்டரா இருக்கலாம், யாருனாலும் ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருக்கலாம், யாருனாலும் கவர்மெண்ட்ல இருக்கலாம். பட் மக்கள் கிட்ட பேச போறது அங்க இருக்கக்கூடிய
கடைசி ஸ்டாஃப். அந்த ஸ்டாஃப் ஒழுங்கா இல்லைன்னா அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை தான். அப்படி யார் யார் இருக்காங்களோ அவங்கள எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்க அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் செங்கோட்டையன் இந்த கவர்மெண்டோட ஒன் ஆஃப் த சீனியர் மினிஸ்டர்ஸ் அவங்க பேசுறப்போ இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்லயும் பவர் கட் இருந்திருக்குங்கிறாங்க. சி பட் அதெல்லாம் பிரச்சனை இருக்கிறத தாண்டி முக்கியமான கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா why this timeங்கிறது தான் மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. ஜெனரலாவே இந்த வாக்ஸ் பாப் மாதிரி என்ன ஏங்க இந்த எலக்ட்ரிசிட்டி பவர் கட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டா நிறைய பேர் சொல்றது வந்து கரெக்டா லாஸ்ட் 2 வீக்ஸா தான் இப்படி இருக்குது. இதுக்கு முன்னாடி இப்படி கிடையாது. ஜான்ல இப்படி இல்ல, ஃபெப்ல இப்படி இல்ல, ஏன் எலெக்ஷன் டைத்துல கூட இப்படி கிடையாது, ஏப்ரல்ல இப்படி கிடையாது. லாஸ்ட் 2-3 வீக்ஸா இவ்ளோ பெருசா இருக்குது அப்படிங்கறத வந்து பரவாயில்ல எல்லாரும் சொல்றாங்க. இதுக்கு கவர்மெண்ட் சைடுல இருந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்ன, மே ஜூன் தான் நம்மளோட பீக் டிமாண்ட். ஒரே நேரத்துல எல்லாரும் பவரை கன்சியூம் பண்றாங்க. அதனால தான் இந்த பவர் சப்ளை வந்து கரெக்டா இருக்குது. ஆனா டிமாண்ட் வந்து திடீர்னு பயங்கரமா சர்ஜ் ஆகுறப்போ நம்ம கிட்ட தேவையான சப்ளை இருக்குது, நம்ம என்னனாலும் கொடுக்கலாம். பட் திடீர்னு சர்ஜ் ஆகுறப்போ, டிமாண்ட் சர்ஜ் ஆகுறப்போ நடுவுல இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், கேபிள்ஸ் வந்து ஒழுங்கா மெயின்டைன் பண்ணாம அது வந்து டேமேஜ் ஆயிடுது, அது வெடிச்சிருது. இதுதான் பிரச்சனைன்னு சொல்றாங்க. ஸ்டாஃப் கம்மியா இருக்குதுன்னு சொல்றாங்க. பட் பேசிக்கா மக்களோட கருத்துல இதுக்கு முன்னாடி இது நடக்கல, இது ஏன் நடக்குது இப்போ நடக்குதுங்கிறது தான் கேள்வி. கவர்மெண்ட் தரப்புல இருந்து வரக்கூடிய எக்ஸ்பிளனேஷன்ல பல லேயர்ஸ்ல அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. சிஸ்டம் ஆல்ரெடி சரியில்லைங்கிறது தான் பேசிக்கா லாங் ஸ்டோரி ஷார்ட் வந்து சொல்லக்கூடிய பதில் வந்து சிஸ்டம் சரியில்லை, நாங்க இப்போதான் வந்திருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்றோம், சீக்கிரமா சரி பண்ணிடுவோம், உள்ளுக்குள்ளே சில கருப்பாடு இருக்காங்க, அவங்களையும் வந்து நாங்க ஐடென்டிஃபை பண்ணி அவங்களையும் வந்து நாங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவோம்ங்கிறது கவர்மெண்ட் சைடுல இருந்து வர பதிலா இருக்குது. என்னைய பொறுத்தளவுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், சில விஷயங்களுக்கு நம்ம வெயிட் பண்ண முடியாது. யாரோட கவர்மெண்டா இருந்தாலும் சரி, மக்களுக்கு சில பிரச்சனைகள் வந்து அத்தியாவசியமான பிரச்சனைகளா இருக்கும். அதாவது தண்ணி கரெக்டா வீட்டுக்கு வந்து சேரணும், பேசிக்கான சேஃப்டி ஊர்ல இருக்கணும், எலக்ட்ரிசிட்டி ஒழுங்கா வரணும், Dress ஒழுங்கா கிடைக்கணும், சாப்பாடு கரெக்டா கிடைக்கணும். இதெல்லாம் வந்து இந்த மாஸ்லோஸ் ஹையரார்கி சொல்லுவாங்கல்ல, அந்த ஹையரார்கில கூட எலக்ட்ரிசிட்டி இன்னைக்கு சேர்ந்துருச்சு. இன்டர்நெட் கரெக்டா வந்து சேரணும். இதெல்லாம் நம்ம இன்னைக்கு சேர்த்துக்கலாம். இந்த மாஸ்லோஸ் ஹையரார்கில கூட அடிப்படையா இன்னைக்கு ஒருத்தன் வந்து உலகத்துல வாழ்றதுக்கு பேசிக்கா சில விஷயங்கள் இருக்குது. அந்த பேசிக்கான விஷயங்கள், சாப்பிடுறதுக்கு சாப்பாடு, போடுறதுக்கு Dress, வாழ்றதுக்கு வீடு, கொஞ்சம் பேசிக்கான அமெனிட்டிஸோட வாழ்றதுக்கு எலக்ட்ரிசிட்டி, கொஞ்சம் வைஃபை, அப்புறம் வந்து இந்த இன்டர்நெட், டிரான்ஸ்போர்ட்டேஷன், ரோட்ல பிரச்சனை இருக்க கூடாது, அப்புறம் எல்லாத்தையும் தாண்டி சேஃப்டி. இதெல்லாம் வந்து எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இமிடியேட்டா நம்ம என்ஷூர் பண்ண வேண்டிய விஷயம். இதுக்கு வந்து டைம் எடுத்துக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படிங்கறத வந்து இந்த மாதிரி அத்தியாவசியமான விஷயங்களுக்கு சொல்ல முடியாது. ஓவராலா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஏடிஎம்கேவா இருக்கட்டும், அப்புறம் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமா இருக்கட்டும், டிஎம்கேவா இருக்கட்டும், அவங்களோட டோன் என்னன்னா இவங்களுக்கு நிர்வாகம் தெரியல, they don't know governance. சோ வந்து இவங்க கவர்னன்ஸ்ல வந்து கோட்டை விடுறாங்க. ஏன்னா கவர்மெண்ட்ல இருக்கலாம், ஆனா கவர்மெண்ட்ல இருந்தாலும் கவர்னன்ஸ் கரெக்டா இருக்கணும். கவர்னன்ஸ் இவங்க கிட்ட கரெக்டா இல்லங்கிறது தான் எதிர்க்கட்சியில இருந்து வரக்கூடிய முக்கியமான குரலா இருக்குது. ஆளுங்கட்சியில இருந்துகிட்டு we will need time to fix all these problems அப்படிங்கிறது பதிலா இருக்குது. பட் பீப்புளுக்கு அந்த டைம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோ. ஏன்னால் இப்போ இந்த பவர் கட்னால நம்ம கொஞ்சம் ரியல் லைஃப் யூஸ் கேசஸ் எடுத்து பார்ப்போமா. யூடியூப்ல வீடியோ போடுறது, ஆன்லைன்ல வேலை பார்க்கறது, ஒர்க் ஃப்ரம் ஹோம், இதெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ். நம்மளோட வாழ்வாதார பிரச்சனை கிடையாது, அன்னைக்கு வேலை பிரச்சனை. இதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணி ஒரு நாள் இல்லைனாலும் இன்னொரு நாள் மேட்ச் பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து நம்மளோட ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்டேட்ல இருக்கக்கூடியவங்களோட பிரச்சனை. இதெல்லாம் விட்டுருங்க. நான் சொல்றது அடிப்படையா ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி, ஒரு மெடிக்கல் ஹாஸ்பிட்டலா இருக்கட்டுமே, அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி எவ்வளவு முக்கியம். வீட்டில் ஒருத்தங்க வந்து ஹாஸ்பிட்டல் போக முடியாதவங்க வீட்டில் இருந்துகிட்டு ஏதாவது எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்ஸை வச்சுக்கிட்டு அவங்க கனெக்ட் ஆகி அவங்க உயிர் வாழ்றதுக்கே சில பேருக்கு சில மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும். அதுக்கு எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும். எல்லார் வீட்லயும் பேக்கப் இருக்கும்னு சொல்ல முடியாது. பேக்கப்பும் எல்லாருக்கும் இந்த 17 மணி நேரம் பவர் கட் ஆகுது கன்னியாகுமரி கிட்ட, அந்த அளவுக்குலாம் இருக்காது. எனக்கு தெரியும் 17 மணி நேரம் எப்படி பேக்கப் வச்சுக்க முடியும். அப்புறம் நைட் வந்து 4 மணி நேரம் பவர் கட் ஆச்சுன்னா அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு போக வேண்டியது இருக்கும். கூலி வேலை பார்ப்பாங்க, நாள் ஃபுல்லா வேலை பார்ப்பாங்க, நைட்டு வந்து தூங்கி அந்த அடுத்த நாள் காலையில அந்த வீட்ல இருந்து கிளம்பி போகணும், மறுபடியும் வெயில் பல்ல பொழக்கும், நைட்டு தூங்கணும். நைட்டு நம்மளுக்குன்னு கிடைக்கிறது ஒரு 5 மணி நேரம் தான். அதுல 3 மணி நேரம் 4 மணி நேரம் பவர் கட்டா இருந்தா அவங்க அடுத்த நாள் எப்படி வேலை பார்ப்பாங்க, வெளியே போய் வேலை பார்த்து எப்படி குடும்பத்தை காப்பாத்துவாங்க. நைட்டு உட்காந்து ஒருத்தங்க எஜுகேஷனுக்கு எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருப்பாங்க, பவர் கட் ஆனா அவங்க வீட்லயே எப்படி எலக்ட்ரிக். நம்ம என்ன அப்துல் கலாம் மாதிரி நான் வந்து மெழுகுபத்தி ஏத்து படிச்சேன்னு சொல்ற காலகட்டத்தில் இருக்கோமா. we have passed all those generations, we have passed all those. அவங்கெல்லாம் அப்படி ஹசில் பண்ணதுனால தான் நம்ம இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்டேட்டா பெட்டரா இருக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டெவலப்டு ஸ்டேட்ஸ் நம்ம சொல்லிக்கிறோம். நம்மளே பெருமையா தானே அதை சொல்றோம். அப்ப இந்த ஸ்டேட்ல இந்த பிரச்சனை இவ்வளவு பெருசா வர்றது வந்து எந்த கவர்மெண்ட்டும் எங்களுக்கு இன்னும் டைம் தாங்க, பொறுமையா இருங்கன்னு மக்கள் கிட்ட ஒரு பாயிண்ட்க்கு மேல கேட்க முடியாது. people will not take it. people want solutions. நம்ம வந்து பேசுற விஷயம் தானே, தவறுகள் இமிடியேட்டா நடக்கிறப்ப சொல்யூஷன்ஸ் ஏன் இமிடியேட்டா இருக்க முடியாது. எல்லா சிஸ்டம்க்கும் ஏன் இவ்வளவு நாள் டைம் எடுத்துக்கணும்னு சொல்லணும். அண்ட் இந்த வீடியோ போஸ்ட் பண்றப்பமே எனக்கு தெரிஞ்ச இந்த ப்ராப்ளம் வந்து ஆல்ரெடி 10+ டேஸ் இருந்துட்டு இருக்குது. சோ இவ்வளவு நாளா இந்த பிரச்சனை கண்டினியூ ஆகுது, இன்னைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்குது. நான் சொன்னேன்ல இந்த 17 மணி நேரம், நான் ஜஸ்ட் அந்த இதுல லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் வாசிக்கிறேன். சரி பண்ண அவுட்டேஜ், இன்னும் சரி பண்ணாத அவுட்டேஜ் லிஸ்ட் நமக்கு தெரியல. பட் கவர்மெண்ட் மூலமா சரி பண்ண அவுட்டேஜ் டைம் மட்டுமே பாருங்களேன். பெருவிலை 17 hours பவர் கட், சென்னை சவுத் அம்பாள் நகர் 6 hours 30 minutes பவர் கட், பன்ரொட்டி அங்க வந்து 6 hours 30 minutes பவர் கட், விழுப்புரம் 5 hours 21 minutes பவர் கட், கோனூர் கணை அப்படிங்கிற ஏரியால, திருநெல்வேலி ஸ்ரீபுரத்துல வந்து 5 hours பவர் கட், சிஐடி நகர் சென்னை சென்ட்ரல் 5 hours 14 minutes
மினிட்ஸ் பவர் கட், பண்ருட்டி 4 hours 45 minutes பவர் கட். தட்ஸ் ஜஸ்ட் an எக்ஸாம்பிள். இப்படியே போய்கிட்டே இருக்குது. இப்படி பவர் கட், இந்த பவர் கட்ஸை வந்து people will not take lightly. கண்டிப்பா அதை எடுத்துக்க மாட்டாங்க. சொல்ற மாதிரி கேபிள் பழைய கேபிளா இருக்கலாம், டிரான்ஸ்ஃபார்மர் பழைய டிரான்ஸ்ஃபார்மரா இருக்கலாம், இந்த ஃபியூஸை திருடுறாங்களா இருக்கலாம், இதுல வந்து அரசியல் காரணங்களால பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட சில பேர் சோஷியல் மீடியால போறாங்க. இருந்துட்டு போகுது. இது எல்லாமே பிரச்சனை தான். எல்லா கவர்மெண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். பட் இந்த மாதிரி பிரச்சனைகளை தாண்டி மக்களுக்கு ஃபைனலா அந்த சரியான எலக்ட்ரிசிட்டியை போய் சேர்க்கணுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சீக்கிரமா அதை பண்ண ஆரம்பிக்கிறது மக்களுக்கு நல்லது. அதுதான் இந்த கவர்மெண்ட்டுக்கும் நல்லது. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. சீக்கிரமா அதை பண்ண ஆரம்பிக்கணுங்கிற ஒரு கோரிக்கையை இந்த வீடியோ மூலமா நானும் வச்சுக்கிறேன். அண்ட் பியாண்ட் எவ்ரிதிங், நம்ம பார்ட்டியில இருந்த ஒரு லீடர், ஓகேவா, அதாவது நான் இப்போ சொன்ன அதே விஷயம் தான் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட தலைவர், ஓகேவா, சிபிஐஎம் சண்முகம், அவங்களும் தான் சொல்றாங்க. கரண்ட் வந்து பயங்கர இர்ரெகுலரா இருக்குது, எக்ஸ்ட்ரீம்லி இர்ரெகுலரா இருந்துட்டு இருக்குது. அண்ட் இது வந்து தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல ப்ரொடெஸ்டாவும் மாறிட்டு இருக்குது. நிறைய இடத்துல போராட்டம் நடக்கிறத கண்ணு முன்னாடி பார்க்க முடியுது. இந்த கவர்மெண்ட் வந்து 30 நாள் தான் ஆச்சு அப்படின்லாம் சொன்னாலும் எலக்ட்ரிசிட்டி வந்து ஒரு அத்தியாவசிய பிரச்சனை. இதை இமீடியட்டா ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் சென்னையில மட்டுமே வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி வயர்ஸ் எல்லாத்தையும் மண்ணுக்குள்ள கொண்டு போய் சரி செய்யணுங்கிறது எஃபர்ட் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற கவர்மெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. பட் இந்த மாதிரியான மண்ணுக்கு அடியில் போயிடுச்சுன்னா பெருசா அந்த கேபிள் கட் ஆகுறது, மரம் விழுந்துருச்சு, காத்தடிச்சிருச்சு, மழை பெஞ்சிச்சு, இதெல்லாம் காரணமா சொல்ல முடியாது. இப்போ இந்த மாதிரி மண்ணுக்கு அடியில் இருக்குது, அது பெட்டர், லாங் டர்முக்கு அதுதான சொல்யூஷன். அப்போ அதே விஷயத்தை நீங்க நிறைய இடத்துல கொண்டு வாங்க. அவங்க வந்து குற்றாலம்லயும் கொண்டு வரணும், தென்காசியில பேசியிருக்காங்க, சோ குற்றாலம் கொண்டு வரணுங்கிறாங்க. நான் வந்து என்ன ஒரு ரெக்வெஸ்டா வச்சுக்கிறேன்னா, ஏன் குற்றாலத்துல மட்டும் தமிழ்நாடு ஃபுல்லா கொண்டு வருவோமே. அது என்ன இடம், 17 மணி நேரம் பவர் கட் ஆன இடம். கன்னியாகுமரியில இருக்கிற பெருவிலைக்கும் சென்னையில இருக்கிற பெரம்பூருக்கும் என்ன வித்தியாசம் வந்துருச்சு? எல்லா இடத்துல இருக்கிறவங்களும் ஒரே டாக்ஸ் தானே தமிழ்நாட்டில் கவர்மெண்ட்டுக்கு கட்டிட்டு இருக்காங்க, இந்தியாவுக்கு கட்டிட்டு இருக்காங்க. அப்போ அங்கேயும் அதே மாதிரி கேபிள்ஸ் எல்லாம் பராமரிக்கப்படணும், அங்கேயும் கரெக்டா உள்ளுக்குள்ள போகணும். அப்புறம் ஒரு சின்ன விஷயம் வந்து ஜெனரலா சென்னையில ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படும், அதுக்கு வந்து அதிகமான ஒரு கான்சென்ட்ரேஷன் கொடுக்கப்படும். 2 ரீசன் இருக்குது. ஒன்னு, இது ஒரு சொல்யூஷனா வந்து இபி மினிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. 125 vehicles வண்டிகள் வந்து சென்னையில வந்து இதுக்குன்னு அலோகேட் பண்ணியிருக்கோம். 500 பேர் வந்து பெட்ரோல்ல வந்து வச்சிருக்கோம். ஸ்டாஃப் கம்மியா இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்டாஃப் எல்லாம் கூட ஹையர் பண்ணி உள்ளுக்குள்ள வச்சிருக்கோம். 10 ஹை லெவல் ஐஏஎஸ் கமிட்டி ஆஃபீஸர்ஸ் போட்டிருக்கோம். சென்னையில வந்து ஒரு போர்க்கால அடிப்படையில் இது நடந்துட்டு இருக்குது. ஓகே, ஏன் சென்னையில் இது நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் 1 கோடி பேர் கிட்டத்தட்ட சென்னையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அந்த முக்கியத்துவம் இங்க இருக்குது. ஓகே ஃபைன். பட் சென்னையில் எப்படி 1 கோடி பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்களோ மீதி 7 கோடி பேர் தமிழ்நாடு ஃபுல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதே போர்க்கால அடிப்படையில் தமிழ்நாடு ஃபுல்லா எலக்ட்ரிசிட்டி ஷுட் பி என்ஷூர்ட். இன்ஃபேக்ட் சென்னையை விட மற்ற இடத்துல இன்னும் அதிகமான ஒரு தேவை இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நான் வளர்ந்தது ஜி கல்லுப்பட்டியில், அமராவதியில், மதுரையில். நான் சொல்றேன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலே சொல்றேனே, இங்கே ஒரு பவர் கட் ஆச்சுன்னா பக்கத்து வீட்டில் அங்கே ஆல்ரெடி வந்து இது போட்டு வச்சிருப்பாங்க, அது என்னது, அந்த பேக்கப், பவர் பேக்கப் இருக்கும், அங்கே போய் உட்கார முடியும், ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எங்கே போக முடியும், ஏகப்பட்ட மால் இருக்குது, ஏர்போர்ட் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, என்னெல்லாமோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது பேசிக்கா சென்னையில். நீங்க கிராமங்களுக்கு போக போக இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. பவர் கட் ஆச்சுன்னா அங்க இருக்கிற பிரச்சனைகள் இன்னும் அதிகம், அங்க மக்கள் கஷ்டப்படுறது இன்னும் அதிகமா இருக்கும் சென்னை விட. ஏன்னா உங்களுக்கு இமீடியட்டா ஓகே அல்டர்னேட் அப்படின்னு பாக்குறதுக்கு எதுவும் கிட்ட இருக்காது. அடுத்த கிராமம் போறதுக்கு இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் இருக்கும். அத்த ராத்திரி எங்க போறது, எப்படி போறது, சேஃப்டி இஷ்யூ நிறைய இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ சென்னைக்கு அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கறத வந்து நான் எதுவுமே சொல்ல. பட் அந்த பேசிக் கேர் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா கொடுத்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும். பாரபட்சம் இல்லாமல் எல்லா இடத்துலயும் ஒரே கேர் கொடுக்கப்பட்டுச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். எல்லாருமே நம்ம மக்கள் தான், எல்லாருக்கும் பிரச்சனை சரி செய்யப்படணும். இது இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய லாங் இஷ்யூவா இருந்துட்டு இருக்குது. கண்டினியூஸா 2-3 வீக்ஸா இருந்துட்டு இருக்குது. ஸோ இதை எப்படி இவங்க ஹேண்டில் பண்ண போறாங்க, எப்படி சரி பண்ண போறாங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா கவர்மெண்ட்டே வந்து மக்கள் அதிகமா பார்த்துட்டு இருப்பாங்க. அது போக அசம்பிளி நடக்க போகுது. இன்னும் கொஞ்ச நாள் தமிழ்நாட்டில் அசம்பிளி ஆரம்பிக்க போகுது. அப்போ அசம்பிளிலையுமே வந்து அப்போசிஷன் எல்லாரும் இதை வந்து ஒரு ரொம்ப முக்கியமான பர்னிங் இஷ்யூவா தான் கேள்வி கேட்பாங்க. என்ன பதில் சொல்றாங்க, அதெல்லாம் என்ன நடக்குது, இதை வந்து அகைன் இதெல்லாமே வந்து பிரஸ் மீட் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. பட் அசம்பிளிக்குள்ள நடக்கிறது இன்னும் முக்கியமான விஷயம். பாயிண்ட் பிளாங்க்ல வந்து மினிஸ்டரையோ சீஃப் மினிஸ்டரையோ அப்போசிஷன் லீடர் வந்து கேள்வி கேட்பாங்க, அதுக்கு இவங்க பதில் சொல்லணும். அதுதான் வந்து நம்மளோட டெமோக்ரஸி. அது இன்னும் கொஞ்ச நாள்ல நடக்க போகுது. அதையும் நீங்க ஃபாலோ பண்ணணும். என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத சூப்பரா 10 நிமிஷத்துல பக்காவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். நான் இதை பேசுறேன், இது பேசல, இல்ல இது இப்படி பேசிட்டான், அது அப்படி பேசிட்டாங்கிறத வந்து யாரோ சொல்லி நீங்க அதை நம்பி அவங்களுக்கு நம்ம வந்து ஏமாந்து போறதை விட நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களே டைரக்டா நான் என்ன பேசுறேங்கிறத பாருங்க. டைரக்டா கிளிக் பண்ணீங்கன்னா வீடியோ வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல சேருங்க. நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோல பார்க்குறேன். Until then, bye. Madan Gauri signing off here. Love you all. Take care. Bye. Cheers MGs.